தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதற்கு அப்புறமா நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராரு, நிறைய கேள்விகளும் கேட்டுட்டு வராரு. அதுல குறிப்பா இப்ப அமெரிக்க அமைப்புல இருந்து USAID அப்படின்ற அமைப்புல இருந்து கடந்த காலங்கள்ல இந்தியாவிற்கு நிதி வழங்கப்பட்டதாகவும் அது தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கு பயன்பட்டதாகவும் ட்ரம்ப் அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுக்கு பாஜகவுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? காங்கிரஸ்காரர்கள் தான் இந்த தேர்தலுக்கு செலவிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எதிரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில என்ன நடந்துச்சு? முதல்ல USAID அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி சொல்லுங்க நந்தா. USAID அப்படிங்கிறது 1961 அமெரிக்க அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. USAID அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சர்வதேச அளவில் நாடுகளுக்கு நிதி தேவைப்படும் பொழுது எங்கெங்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ அதுக்காக இந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கறது 1961 அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கு. இதுக்காக பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை நிதியும் கொடுக்கப்படுது. உகாண்டா, மொசாம்பிக் ஏகப்பட்ட நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கும் தொடர்ச்சியாக அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டு வந்திருக்கு. ஸோ இன்னொரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் ஏன் என் நாட்டு காசை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நாங்கள் அந்த பணத்தை ஒதுக்கீடு பண்ணுறதை நிறுத்தி மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நியாயமான ஒரு விஷயம் தான். அமெரிக்காவுடைய மக்களுடைய வரிப்பணம் அமெரிக்க மக்களுக்கு இல்லாமல் இன்னொரு நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணுவதை ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி அவர் கேட்டிருந்தார். இது நியாயமான விஷயம் தான். அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த ஃபண்ட்ஸை ஆய்வு பண்ணுறது அதை டாஜ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு அமைப்புக்கிட்ட கொடுத்துருந்தாரு ட்ரம்ப். அது யார் தலைமையில் இருக்குன்னா எலான் மஸ்க், ட்ரம்புடைய நண்பராக கூடிய எலான் மஸ்குடைய பொறுப்பில் இருக்குது. டாஜ் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அந்த டாஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிப்ரவரி 14 இந்த மாதிரி கடந்த காலங்களில் செலவிட்ட தொகைக்கான பட்டியலை போட்டுட்டு அந்த ஃபண்ட்ஸை மொத்தமாக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி பிப்ரவரி 19 மியாமியில் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, $21 மில்லியன் தொகை அமெரிக்க பணம், $21 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்தியாவுடைய தேர்தல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டை அதிகரிக்க, வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேபி ட்ரைங் டு ஆப் சம்படி அட்டட், அதாவது மோடிக்கு பதிலாக வேறு யாரையாவது தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளா அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் நகர்ந்திருக்காரு. பட் அதுக்கு பிறகு புலனாய்வு செய்து பார்க்கும் பொழுது என்னென்னா உடனே என்ன சொல்கிறாங்க, தேர்தல்களை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அப்போ காங்கிரஸ் தான் காசு வாங்கியிருக்கும், காங்கிரஸ் மோடிக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலாக டாக்குமெண்ட் படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த $21 மில்லியன் பணம் எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா, CEPPS அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, கன்சோர்டியம் ஃபார் எலெக்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு 486 கோடி, அதுலேருந்து ஒரு 21 கோடியை எடுத்து தான், அது $486 மில்லியன், அதுலேருந்து ஒரு $21 மில்லியன் எடுத்து தான் செலவு பண்ணியிருக்காங்க. பட் அந்த $21 மில்லியன் இந்தியாவுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்தியாவுக்கு வழங்கப்படவில்லை, அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டு, அமெரிக்கா பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷில் 2024 தேர்தல்களுக்காக 2022 அந்த தேர்தல் செலவுகளை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அந்த இந்தியாவில் CEPPS எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக அமெரிக்கா செலவு பண்ண தொகை 2008 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. பங்களாதேஷில் அமர் ஓட் அமர், என் வாக்கு எனக்கே, என் வாக்கு என்னுடையது அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சு அப்புறம் நங்கோரிக் அப்படிங்கிற பேருக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. USAID பொலிட்டிக்கல் அட்வைசராக லுபைன் மோசம் அவர் தான் சொல்கிறாரு, இந்த $21 மில்லியன் 6 கிராண்டாக பிரித்து அந்த CEPPS ஆர்கனைசேஷன்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்பில் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்ட்ரல் சிஸ்டம்ஸ், இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்ட்ரல் சிஸ்டம்ஸ் IFES அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இன்டர்நேஷனல் ரெபப்ளிகன் இன்ஸ்டியூட் IRI, அப்புறம் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்புகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இவங்க இளைஞர்களை மையமாக வைத்து ஏன் வாக்களிக்கணும், எந்த மாதிரி வாக்களிக்கணும், வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன, ஜனநாயகத்துடைய கூறுகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 544 இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூத் ஃபோக்கஸ்டு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு 10,000 மாணவர்கள் கலந்துட்டுருக்காங்க. அதுபோக ஒரு 221 ஆக்ஷன் ரிப்போர்ட்ஸ் நடந்திருக்குது. அது இல்லாமல் ஒரு 170 டெமோக்ரஸி பற்றின செஷன்ஸ் நடத்தப்பட்டிருக்கு. ஆக இந்த தொகை செலவிடப்பட்டது எல்லாமே பங்களாதேஷில் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுபோக டெமோக்ரஸி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு $29.9 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அது பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இன் பங்களாதேஷ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதையும் ட்ரம்ப் ஒரு பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ
பங்களாதேஷில் செலவிடப்பட்ட தொகையை தவறுதலாக புரிந்து கொண்டு ட்ரம்ப் பேசிட்டாரு, அதைத்தான் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதில் பிஜேபியோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, யுஎஸ்ஐடி ஃபண்ட்ஸை வச்சு மோடி அரசை கவிழ்க்க சதி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த யுஎஸ்ஐடியோட சீஃபாக இருக்கிற ராஜீவ் ஷா வந்து மோடியை சந்தித்து ராக்கோஃபெல்லர் ஃபவுண்டேஷனுடைய கோஆப்ரேஷன் கீழே வந்து நம்ம ஒத்திசைவில் செயல்படலாம் அப்படின்னு சந்தித்து பேசி ஒப்புதல் வாங்கிட்டு போயிருக்கிறார். ஆக பாஜகவுடைய முதல் திட்டம். அடுத்தபடியாக இப்போ நம்ம இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம்ல, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், என்சிபி, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு செயல்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, பாஜக அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் யுஎஸ்ஐடி கூட ஒப்பந்தம் போட்டிருக்குது. 2022 ஃபட்னாவிஸ் வந்து அமெரிக்கா கூட ஒப்பந்தம் போட்டிருக்கார் பயோ வேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில். பியூஷ் கோயல் வர்த்தகத்துறை அமைச்சர் அவர் வந்து யுஎஸ்ஐடி கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். அதுபோக மோடி ஆட்சி காலத்தில் கொரோனா காலகட்டத்தில் 6 வந்து ஏர் ஷிப்மெண்ட்ஸ், 6 விமானங்களில் சரக்குகளை $100 மில்லியன் மதிப்பிலான உதவிகளை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்துருக்குது. இதெல்லாம் மோடி காலத்தில். இது வந்து மோடி ஆட்சி காலத்தில். இதுக்கு முன்னாடி வந்து இது இல்லாமல் 2022 அடல் மிஷன் அப்படின்னு சொல்லி எய்ம் அஃபிஷியல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எய்ம் அப்படின்னு ஒரு மிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பேரில் ஒரு திட்டம் இருக்குது. அதுவும் அவங்களும் நித்தி ஆயோக் அப்புறம் இந்த யுஎஸ்ஐடி சேர்ந்து கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள், அதாவது 2ஆம் 3ஆம் நகரங்கள் இருக்குல்ல, செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் சிட்டிஸு, அப்புறம் வந்து பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், கிராமப்புற பகுதிகள் எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியான ஹெல்த் கேர் கொடுக்கணும், அதாவது சுகாதார வசதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் 2022 கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுவும் மோடி ஆட்சி காலத்தில். இதை விட கொடுமை என்னென்னா 2021 டிபிக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2014 மோடியோட முதல் அமெரிக்க பயணத்தின் போது ஒபாமாவை சந்தித்தா அந்த சந்திப்பின் போது இந்த யுஎஸ்ஐடி அதிகாரிகள் அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்திருக்காங்க. 2023 ரயில்வேல ஜீரோ கார்பன் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதுக்கும் யுஎஸ்ஐடி கூட டைப் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள். இதெல்லாம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. மோடி ஆட்சி வருவதற்கு முன்னாடி 2011 இந்த யுஎஸ்ஐடியோட அம்பாசடராக முன்னாள் பாஜக அமைச்சர் ஸ்மிருதி இரானி இருந்திருக்காங்க. ஆக யுஎஸ்ஐடி கிட்ட ஃபண்ட் வாங்கினது 2 அரசாங்கங்களும் வாங்கியிருக்கு. அது அரசு திட்டத்துக்காக வாங்கியிருக்கக்கூடிய தேர்தலுக்காக வாங்கலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. சரி, இப்போ வந்து தேர்தலுக்காக வந்து வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது பாஜக வந்து இதை பற்றி விலக்கி இருக்கணும் தானே? ஏன் வந்து காங்கிரஸ் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க? அவங்களுக்கு வந்து என்னென்னா ஈஸியாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. எங்களை பார்த்தீங்களா பழிவாங்க பார்த்தாங்க, அமெரிக்க சதி இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் ராகுல் காந்தி பின்னாடி வந்து ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற அமெரிக்க தொழிலதிபர் இருக்காரு, அவர் தான் காசு கொடுத்து இந்தியா இயக்கிட்டு இருக்காரு, காங்கிரஸ் கட்சி அமெரிக்காக்காரங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்நிய சதி இருக்குது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வந்து வெளிநாட்டுக்காரங்க சதி இருக்குது அப்படின்னா நம்ம ஆளுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. முதல்ல நம்ம வெளிநாட்டுக்காரங்க ஆச்சு. அதனால் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லி காங்கிரஸுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு இவங்களுக்கு வந்து ட்ரம்ப் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவங்க வந்து பூந்து விளாண்டுருக்காங்க. அதை வந்து பாஜகவுடைய ஐடி செயலாளராக இருக்கக்கூடிய அமித் மால்வியா வாழ்க்கையில் வந்து உண்மையை நான் பேசவே மாட்டேன், வாழ்நாளில் நான் உண்மை பேசவே மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துருக்கக்கூடிய ஒரு உத்தமர் தான் வந்து அமித் மால்வியா. அவரு தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுகளுக்கு இப்போ எலான் மஸ்க் அவர் வந்து ஒரு பெரிய தூணாவே இருந்துட்டு இருக்காரு. இப்போ எலான் மஸ்க் தரப்புலையுமே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ட்ரம்ப் அனுகூலமாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இங்கே நம்ம ஊர் சங்கிகள்லாம் வந்து விழுந்தடிச்சு கொண்டாடிட்டு கிடந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. சரி, அதானிக்காவது ஏதாவது நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த கேஸு பழைய கேஸ் தம்பி, புதுசாக வேணால் அதானிக்கு லஞ்சம் கொடுத்தா நான் வந்து கேஸ் போட மாட்டேன், பழைய கேஸ் விசாரிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஆதாயம் கிடையாது. மஸ்க் இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராரு. அதுக்கும் ட்ரம்ப் முட்டுக்கட்ட போகிறார். இந்தியாவுக்குள்ளலாம் நீ போய் ஃபேக்ட்ரி போடாத, அமெரிக்காவிலே ஃபேக்ட்ரி வச்சுக்க, இந்தியாவில் போய் வியாபாரம் மட்டும் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து நாளைக்கு வந்து அந்த பிரச்சனை ஒருவேளை இந்தியாவில் இப்போ ட்ரம்ப் வந்து 13 ஸ்டாஃப்கள் இந்தியாவில் நியமிச்சிருக்காரு. எலான் மஸ்கோடைய ஃபேக்ட்ரி வந்து இங்கே வரப்போகுது, டெஸ்லாவுடைய ஃபேக்ட்ரி இங்கே வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த சேட்டலைட்டில் இன்டர்நெட் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கனெக்ஷன்ஸ்க்காக வந்து அவரும்
அம்பானியும் அடிச்சுக்கிறாங்க. மஸ்க் இந்தியாவுக்குள்ளே வராரு அப்படின்னா, வர்த்தகம் பண்ண வராருன்னா மோடிக்கு வேறு வழி கிடையாது, விட்டு தான் ஆகணும். விட்டாருன்னா அடி யார் வாங்குவாங்கன்னா அம்பானி அதானி வாங்குவாங்க. ஸோ இங்கே இருக்க ஓட் பேங்க் அடிவாங்க. ரெண்டாவது, ஃபேக்ட்ரிஸ் போட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டார். அங்கே மோடிக்கும் தாண்டி மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்குமே முட்டிக்கும். அப்படிங்கிறனால இந்த காம்பினேஷனே வந்து ஒரு கலவர காம்பினேஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்போ யாருக்கிட்ட மோதுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ல முடியும், நம்ம யாருமே சொல்ல முடியாது இதுதான் நடக்கும் அப்படின்னு. 3 பேருமே வந்து வித்தியாசமான ஒரு பிறவிகள். எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அப்படிங்கிற மாதிரியான பிறவிகளாகத்தான் இந்த 3 கேரக்டருமே இருக்குது. இது வந்து மோடி அவங்களுக்கே வந்து இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருந்திருக்குமே, ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி எதிர்ப்பாகவே பேசுறது. என்ன ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. போயிட்டு வந்து வரி சலுகை கொடுத்து தான் வந்தார். என்ன பண்ணார், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஹார்லி டேவிட்சனுடைய போட்ட வரியை குறைச்சார். போயிட்டு வந்து வேறு ஏதோ ஒரு ஃபாரின் விஸ்கி பிராண்டோ ஏதோ ஒரு சாராய பிராண்ட் இருக்குது, அதுக்கு வரியை குறைச்சார். அவ்வளோதான். 4 வருஷம் அங்கே அமெரிக்காக்காரன் என்னெல்லாம் அனுபவிக்கிறானோ அதையே தான் வந்து இங்கே மோடியும் அனுபவிப்பார். வேறு வழி இல்லை. செலன்ஸ்கி அனுபவிக்கிறாரு. நேத்தன்யாகு ஒன்றும் இல்லை. ட்ரம்ப்னால மோடி மட்டும்தான் ஷாக் ஆனாரா அப்படின்னு இல்லை. ஜெலன்ஸ்கி அமெரிக்கா பேச்சை கேட்டு தான் ரஷ்யா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் உக்ரைன் அதிபர். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் நாட்டில் இருக்க 50% மினரலாக எனக்கு எழுதி கொடுத்தாலே ஆச்சு அப்படின்னு அனுப்பிடிச்சாங்க. கொடுக்க மாட்டேன்ட்டு இப்போ சொன்ன உடனே ட்ரூப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ அந்த இப்போ அவன் தனியாக நிற்கிறாரு. போயிட்டு நம்ம அப்படின்னு காலிலே விழுந்துடலாம் அப்படின்ட்டுன்னு. இந்த பக்கம் நேத்தன்யாகுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை, காசாக்கு மத்தியஸ்தம் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு நேத்தன்யாகு என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் வந்து நம்ம காசா இது பண்ணி நம்ம விரிவாக்கம் பண்ணிக்கலாம்னா, இல்லை இஸ்ரேலில் இது காசாவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி பாலஸ்தீனர்களை வந்து அரேபிய நாடுகளுக்கு நான் இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே நான் கிளப்பை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நேத்தன்யாகுக்கே ஒரு ஷாக்கு வச்சார். அந்த ஷாக்கு நாளைக்கு மஸ்க்குக்கும் வருதா, இல்லை மஸ்க்கு இவருக்கு வைக்கிறாரா அப்படிங்கிறது தான் இருக்குது. யாரை போட்டு பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்கால அரசியல். யாரு போட்டு பார்த்தாலும் சரி, பாதிக்கப்பட போகிறது என்னவோ மக்கள் மட்டும்தான். இல்லை, இவ்வளவு நாடுகள் மேலே அவர் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தா கூட குறிப்பாக வந்து இந்தியாவை ரொம்ப கவனித்து தாக்குறாரா? இந்தியா உலக சந்தையில் அழகாக கையில் வச்சுருப்போம். என்ன ப்ராடக்ட் சொன்னாலும் இதை வச்சுக்க, வரியை போடு, இதுக்கு டேக்ஸை கட்டு அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம்ல. அதனால அவங்களுக்கு வந்து வர்த்தக ரீதியாக என்னெல்லாம் லாபம் இருக்கோ அதை வந்து உலக நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து ட்ரம்ப் வந்து ஒரு படி மேலேயே போய் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதில் இந்தியா வாய் திறக்காம அமைதியான ஒரு செயல்பாட்டையே மேற்கொண்டிருக்கிறது. கடன் வாங்கி வச்சுருக்கோம்ல, உலக வங்கி, ஏசிய பொருளாதார வங்கி, அந்த வங்கி, இந்த வங்கி, டெவலப்மெண்ட் பேங்க், அமெரிக்கா, அது இதுன்னு கடன் வாங்கி வச்சுருக்கோம்ல. அப்புறம் இங்கே எப்படியெல்லாம் எலெக்ஷன் நடக்குது, என்னெல்லாம் பண்ணால் பங்களாதேஷில் வந்து எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணி மக்கள் முடிவுக்கு எதிராக ஷேக் ஹசீனாவை ஜெயிக்க வைக்க முடிஞ்ச அமெரிக்க அரசால் இங்கே மோடிக்கு பதிலாக வேறு யாரையாவது கொண்டு வர முடியாதா? அமெரிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? அப்போ மோடி அச்சத்தில் இருக்காரா? அப்போ மோடி ஒரு விதமான அச்சத்தில் இருக்காரா? வேறு வழி கிடையாது, வெளியே சொல்ல முடியாது இல்லை. அடுத்து ட்ரம்ப் வந்து என்ன அதிரடியான முடிவுகள் வந்து எடுக்க போகிறாரு, அது வந்து இந்தியாவிற்கு எப்படி சாதகமாக பாதகமாக அமைய போகுது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.